இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செய்து தெரியுமா? பாவத்திலிருந்து முதலாவது நமக்கு விடுதலை கொடுக்கும். எவ்வளவு பெரிய காரியம்! அந்த உலகத்துல எங்கேயுமே போய் வாங்க முடியாது. பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், வசதி வாய்ப்பு இருக்கலாம், பாவத்திலிருந்து விடுதலை எங்க போனாலும் கிடைக்காது. எவ்வளவு புண்ணியம் பண்ணாலும் கிடைக்காது. சிலவங்க பார்த்தீங்கன்னா பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னா புண்ணியம் பண்ணுவாங்க. புண்ணியம் பண்ணதுன்னு சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, படிக்க வைப்பாங்க. சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்கையில் போய் நீராட வைப்பாங்க, கடலில் போய் குளிப்பாங்க. இப்படிதான் பாவம் நினைக்கிறாங்க. நம்முடைய உயிரும் நம்முடைய மாமிசமும் பாவம் எதில் செய்யறோம் பார்த்தீங்கன்னா மாமிசத்தில் செய்யலாம், சரீரத்தில். அப்போ இந்த சரீரத்தோடும் இரத்தத்தோடும் தொடர்பு இருக்கு. ஒரு மனுஷனுடைய ரத்தமும் அவனுடைய சரீரமும் என்ன இருக்கு? ஒன்னோடு ஒன்று தொடர்பு இருக்கு. நான் சொன்னோம்ல முதல்ல, உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் எடுத்தாச்சுன்னா மாம்சம் செத்து போகும்ல, மனுஷன் செத்து போவாங்கல்ல. அப்போ ரத்தமும் வேணும், மாம்சம் வாழணும்னா ரத்தம் வேணும். அப்போ அந்த மாமிசத்துக்கு அடிப்படையே ரத்தம். அப்போ ரெண்டும் ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கா? அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யறது ரத்தத்துல செய்ய மாட்டான், சரீரத்தில் செய்வான், மாம்சத்துல தான் பாவம் செய்யலாம். அப்போ அந்த மாம்சத்துல பாவம் செய்யும் போது இந்த பாவம் எங்க போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்துல போய் முடியுது. அதனாலதான் அந்த ரத்தத்தை போய் என்ன செய்யறாங்க? பலி செலுத்துறாங்க, ரத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்து இந்த சரீரத்துல நம்ம செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறார். புரியுதா? சரீரத்துல மாம்சத்தினால செய்யப்பட்ட அந்த பாவம் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது இயேசுவின் ரத்தத்தால். அதாவது வசனம் அழகா சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், நம்ம செஞ்ச எல்லா அநியாயத்தையும் நம்மளை விட்டு நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். என்ன அருமையான நமக்கு அதுல இருந்து விடுதலை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார்கள் இந்த உலகத்துல. அன்பானவர்களே, அப்போ அது ரொம்ப நமக்கு முக்கியம். பாவத்திலிருந்து மன்னிக்கும் விடுதலை நமக்கு ரொம்ப 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 முக்கியம்.